ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் பற்றி பேச தகுதி இல்லை. ரிக்கி பாயிண்டிங்கை கடுப்பேத்திய ஷேவாக். 2010 ஆஸ்திரேலியா டீம் இந்தியாவுக்கு டூர் பண்ணியிருந்தாங்க. 2 டெஸ்ட் மற்றும் 3 ஒன் டே ஆடுறதுக்காக. முதல் டெஸ்ட் மேட்ச் மொஹாலில நடந்தது. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 428 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து பேட்டிங் பண்ண வந்த இந்தியா அணிக்கு ஷேவாக்கும் கம்பீரும் ஓபனரா இறங்கினாங்க. விக்கெட்டை கொடுக்காம 50 ரன் வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டு இருந்தது ஷேவாக்கும் கம்பீர் கிடையே. இந்த எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஷேவாக் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் எல்லாரையும் பொளந்து கட்டிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மிச்சல் ஜான்சன் போட்ட பந்துல ஷேவாக் நிக் பண்ணிருப்பாரு. மொஹாலில கிரவுட் இல்லாதனால அந்த நிக்கிங் சவுண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் கேட்டது. அம்பயர் நாட் அவுட்னு சொல்லிருப்பாரு. அப்போ டிஆர்எஸ் இல்லாத காரணத்தினால ஆஸ்திரேலியானால டிஆர்எஸ் எடுக்க முடியல. உடனே ரிக்கி பாயிண்டிங் போயிட்டு ஷேவாக் கிட்ட நிக் பண்ணியான்னு கேட்டாரு. ஆமா நிக் பண்ண அப்படின்னு சொல்லி ஷேவாக் சொன்னாரு. உங்க மனசாட்சி படி நீங்க அவுட், அப்போ நீங்க உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வாக் பேக் பண்ணிருக்க கூடாதா? ஸ்பிரிட் ஆஃப் தி கேம்ல விளையாடுங்க ஷேவாக் அப்படின்னு சொல்லி ரிக்கி பாயிண்டிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஷேவாக் என்ன பதிலடி கொடுத்திருந்தாருன்னா, ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் நீங்க பேசுறீங்களா? எத்தனையோ முறை உங்க பேட்ல இருந்து தான் எட்ஜ் வாங்கிருக்கு. அப்போலாம் நீங்க வாக் பேக் பண்ணிருக்கீங்களா? என்னதான் அம்பயர் அவுட் கொடுத்தாலுமே அதே இடத்துல நின்று அவர் கூட வாக்குவாதம் பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. உடனே கடுப்பான ஆஸ்திரேலியன் கேப்டன் ரிக்கி பாயிண்டிங் அவர்கள் அம்பயர் கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்தாரு. ஷேவாக் அந்த பால நிக் பண்ணிருக்காரு. நான் போயிட்டு கேட்கும்போது அவரே ஒத்துட்டாரு. இந்த பஞ்சாயத்துல நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அம்பயரை கூப்பிட்டு வந்து ஷேவாக் கிட்ட நிறுத்திருக்காரு. அப்போ அம்பயர் கேட்கும்போது ஷேவாக் என்ன சொன்னார்னா, மிஸ் அவர் பொய் சொல்றாரு, அவரை நம்பாதீங்க. என் பேட்ல நிக்கு பட்டுருந்தா நீங்க எனக்கு அவுட் கொடுத்து நீங்க என்ன அமிச்சிருப்பீங்கல்ல, அவர் என்ன சும்மா சீண்டி விட்டுட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவர் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு நடிப்படா சாமி, இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரிக்கி பாயிண்டிங் அவர்கள் ஷேவாக் கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஷேவாக் அவர்கள் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாருங்க.